ஆல்ரெடி ஐம் பார்ட் ஆஃப் திஸ் என்ஜிஓ ஃபார் 1 இயர். அவங்க இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் எப்போவுமே ஈவெண்ட் இருக்கும். இது வீக்கெண்ட் ஏதாவது ஒரு ஈவெண்ட் இருக்கும். ஸோ அப்படி வாலண்டியர்ஸ் தேவைன்னு கேட்கும்போது ஐ ரெஜிஸ்டர்ட் ஃபார் இட். அண்ட் ஒரு சின்ன ப்ராசஸ் இருந்தது. ஆடிஷன்லாம் வச்சு பெயிண்டிங்லாம் அமிச்சு அதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ணாங்க. தே சூஸ் ஒன்லி குட் ஆர்டிஸ்ட். ஸோ அது இருக்குது. அண்ட் சப்போர்ட்டிங் வாலண்டியர்ஸ் கூட இருக்காங்க. ஆர்ட் பற்றி பெரிய நாலேஜ் இல்லாதவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து அவங்க எடுப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து நான் கிராஃபிக் டிசைன் பண்ணுறேன், ஃப்ரீலான்ஸ் ஆர்டிஸ்டாக இருக்கேன். நான் வந்து பி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் 3rd இயர். ஆக்சுவலாக ப்ரொஃபஷனலாக வந்து நான் டேட்டா அனலிஸ்டாக இருக்கேன். நான் படித்தது வந்து ஃபிஷரிஸில் பிபிஏ படிச்சிருக்கேன். ஓகே. அது ரிலேட்டாக இதுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. சும்மா நம்ம ஹாபியாக வரைவோம் அதெல்லாம் பண்ணுவோம்ல, அதனால் அந்த இன்ட்ரெஸ்ட்டில் என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி இதில் இருக்கான். அந்த இன்ட்ரெஸ்ட்டில் இதில் வந்து ஓகே. இப்போ இந்த ஃபவுண்டேஷன் மூலியமா நீங்க ஒன்ஸ் இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா, ம். இது எவ்வளவு நாளா போயிட்டு இருக்கு? உங்களோட கான்ட்ரிபியூஷன் எத்தனை நாளா இங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஆக்சுவலி என்னோட 3rd டே தான். பட் இது வந்து மோர் தென் 1 மந்த்தாக போயிட்டு இருக்கு. ஓகே. இதை இன்ஸ்டா மூலியமா கண்டுபிடிச்சு அது மூலியமா தான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். நான் வந்து ஸ்டெல்லா மெரிஸில் பிகாம் படிச்சுட்டு இருக்கேன், டூயிங் மை 2nd இயர். ஸோ இதுக்குள்ளே நான் ரேண்டமாக ஒரு நாளைக்கு இன்ஸ்டாவில் போஸ்ட் பார்த்து ஜாயின் பண்ணேன். ஸோ இப்போ வாலண்டியரிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. கிராஃபிக் டிசைனர்னாலே நிறைய ஒர்க்ஸ் இருக்கும். ம். உங்களுக்குன்னு ஏதாவது ஃப்ரீலான்ஸ் ஒர்க்ஸ் வந்தாலுமே அதுல தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். பட் கிரவுண்ட் ஒர்க் வந்து பண்ணணும்ன்றது பெரிய கஷ்டமான விஷயம். ம். அப்படிங்கும்போது எப்படி அதெல்லாம் விட்டுட்டு இதுல வந்து ஒர்க் பண்றீங்க?